கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு கூட்டம். இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தோட்டத்தை ஆதாமுக்கு. ஆனால் அந்த தோட்டத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள ஆதாமுக்கு தெரியல. ரொம்ப கேஷுவலா பாம்பை உள்ள விட்டுட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கான நிலைமை. நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? சபைக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, வீட்டுக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, உங்க பிசினஸ்க்குள்ள யாரை விடுறதாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா விடணும். இன்னைக்கு நிறைய பாம்புகளை வீட்டில் விட்ட ஒரு குரூப் இருக்கு. கடைசியில் இது என்ன ஆகும் தெரியுமா? பாம்பு என்ன பண்ணிருச்சு? தோட்டத்தில் இருந்த ஆதாம வெளியே கூட்டு போயிருச்சு. இது தோட்டத்துக்குள்ள வந்தது முக்கியம் இல்ல, முடிவு என்னவா இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்தவன வெளியே கூட்டிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் யாரோ ஒரு ஆளை உள்ள விட்டதான் பாம்பை. மூணாவதா ஒருத்தரை உள்ள விட்டது. நிறைய சபை உடஞ்சதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய பிசினஸ்ல ஏன் ப்ராப்ளம்? சேர்க்கக்கூடாதவனை சேர்த்ததுன்னு அர்த்தம். பல நேரங்களிலே உங்களை தோட்டத்தை விட்டு அது கூட்டிட்டு போயிடும். உங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிடும். உங்கள் சமாதானத்தை விட்டு கூட்டிட்டு போயிடும். உங்க பிசினஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும். உங்கள் சபையை ரெண்டா உடைச்சிடும். பல நேரங்களில் இதான் நடக்குது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உள்ள விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விட்டுட்டீங்கன்னா எடுக்கிறது கஷ்டம், அதுக்கு விடாமல் இருப்பது நல்லது. நிறைய பேர் இப்ப இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கொண்டு விட்டு 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 உள்ள விட்டுறது, அப்புறமா உட்காந்து புலம்புறது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க நினைக்கவே இல்லை, இப்படி எல்லாம் ஆகும் நாங்க நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கணும். Download ShareChat.